வணக்கம் அன்புள்ளங்களுக்கு. ஞாயிற்றுக்கிழமை லீவு நாள். லீவண்டா வெளியில் போட்டு வந்துட்டேன். அன்புள்ளங்களுக்கு வேதத்தில் பாபிலோன் ஒரு வார்த்தை இருக்குது. பாபிலோன் மகா பின்னாம்பெரிய தேசம். அது ஐஸ்வர்யம் நிறைந்த தேசம், சரியான பணக்கார நாடு. அந்த நாடு கடவுளால் அழிக்கப்படுகிறது. போட்டிருக்க எழுத்தில் பாருங்க, மகா பாபிலோன் அழிந்ததென்று வரும், பேய்களின் வீடு என்று வரும், வேசிகளின் வீடு என்றெல்லாம் அது எழுதப்பட்டிருக்கும். அழிந்தது. இது எது? பாபிலோன்டா நேச்சர் என்று வந்து தான் அது வரும். ஆனால் அது ஐஸ்வர்யமான ஒரு நாடு, சரியான பணக்கார நாடு. அந்த நாடு இது? அதான் கேள்வி இங்கே. இப்போ ரஷ்யா நல்ல நாடு, அது வந்து யூரோப்புக்கு பக்கத்தில் இருக்கிற நாடு. யூரோப்பியன் அவனும் ஒரு இவங்கட இனம்தான். யூரோப்காரன் ஐரோப்பியன் ஆக்களின் ரத்தம் தான் அவன் வந்து வேறு இனத்தில் வந்து பிறந்தவனும் கிடையாது, ஆசியன் கிடையாது, அவன் தமிழனும் கிடையாது. அவன் வந்து இந்த யூரோப் ஆக்களுக்குள்ள சேர்ந்து பிறந்தவன். அவன் தனி ஒரு வீரன். அமெரிக்கா யார் என்றால் உங்களுக்கு வரலாறுக்குள்ளே போனீங்கன்னா தெரியும். அமெரிக்காவில் இருக்கிற மனுஷர் எப்படி அமெரிக்கா தோன்றியது, அங்கே யார் முதலில் போனான் என்றெல்லாம் வரும். திருடர்களும் கொலகாரரும் தான் அமெரிக்காவுக்குள்ள முதல் நுழைந்தவர்கள். எங்கே இருந்து? ஐரோப்பாவில் இருந்து இங்கே வந்து அநியாயம் பண்ணி போட்டு கொலை செய்து களவெடுத்த உடனே இவங்கள் ராஜாக்கள் வந்து அவங்கள தேடினோடனே உயிருக்கு பயந்து ஓடி அந்த தேசத்தில் தஞ்சம் அங்கே இருக்கிறாக்களை கொலை பண்ணி தஞ்சம் பூந்தவங்களாம் அமெரிக்கன் தான் அவங்களோட வரலாறு. தான் உண்மை. அதுக்கு பிறகு கனவேர் போனவங்க அதெல்லாம் வேறு. ஆனால் அவங்க வந்து அந்த பூமி ரத்தம் சிந்திய பூமி. அன்னைக்குறா சொன்னாங்களே ஏதோ தீர்க்க தினத்தில் ரத்தம் சிந்தின பூமி அழியும் 2026 மேபி அமெரிக்காவாக இருக்கலாம். அதை மனிதர் அழிக்கிறீர்கள், அதை கடவுள் அழிப்பார். ஒரு தூதன் கொண்டு வந்து என்னத்தை ஊற்றுவான், அது அழியும். மகா பாபிலோன் அழிந்ததென்று வரும். ஆனால் பாபிலோன் என்று சொன்னால் நேபுகாத்நேச்சர் என்ற ஒரு ராஜா வருவான். அவன் வந்து திமிர் பிடிச்சவன் பொல்லாதவனாயிருப்பான். அதெல்லாம் அவன் அழிக்கப்படுகிறான். அப்போ இந்த உலகம் முழுவதும் அவனை பார்த்து அதிசயப்படும். இன்னும் இப்படி இருந்தவன் இப்படி அழிஞ்சு போனான் ஒரு ஆச்சரியமான சிந்தனை வருவான் அவங்களுக்கு. இன்னும் இப்படி இருந்தவன் இப்படி அழிஞ்சான். இவன் தான் அவனோ? யார்? பிசாசு. நாங்கள் கேள்வி வருது அங்கே. எங்களை அழித்தவன், எங்களை நாசமாக்கினவன், எங்களை துன்புறுத்தினவன் என்றெல்லாம் இந்த உலகம் பார்த்து அவனுக்கு சொல்லுமா, நீ அவன் என்று கேள்வி வருவாங்க. இப்போ ரஷ்யாவை பார்த்தீங்கன்னா ரஷ்யா வந்து தீமை செய்கிற மாதிரி எனக்கு தெரியல. அது வந்து உக்ரைன் வந்து சமாதானமாக போகலாம். நேட்டோ ஏன் ரஷ்யா வெறுக்குதுன்னு சொன்னதுக்குள்ள அமெரிக்கன் நிற்கிது. டென்மார்க்கில் ஒரு இடத்தை அமெரிக்கன் கேட்குறாரு, உதவியாக வாரதும் இல்லை. அந்த தேசத்தை தனக்கு தாண்டு கேட்குது. எதுக்கு? தான் ஆளோணும் இந்த உலகத்தை. அவன் தான் பாபிலோன். அதான் வேதம் சொல்லுது, அவன் தான் பாபிலோன் உண்டு. எல்லாத்தையும் ஆள்றதுக்கு ஆசைப்படுகிறான், கடைசியில் விழுகிறான் உண்டு. இதேன் வேதங்கள் எடுத்து பேசுகிறது இல்லை? ஏன் உனக்கு அமெரிக்காவை உனக்கு கேள்வி விவரம் அல்ல? எல்லா தேசங்களையும் அவன் நாசமாக்கி கொண்டு வரும்போது ஆண்டவற்ற கோவாக்கினே அவன் மேலே வந்து விழுந்தோன்னு அழியத்தான் வேணும். அதுக்கு தான் மனுஷருக்கு ஆண்டவர் புத்தியை கொடுக்குறார். நேட்டோ இருக்கலாம், பக்கத்தில் ரஷ்யா இருந்தால் அவனோட அன்பாக இருக்கலாம். அவனுக்கு பிரச்சனை கிடையாது. ஐரோப்பாவுக்கும் அவனுக்கும் இப்போ எனக்கு 8 சொந்தக்காரர் இருக்கிறாங்க. ஆனால் பக்கத்தில் எனக்கு எதிரி இருக்கிறான். என் ஆபத்தில் என்னை யார் தூக்குவான்? என் எதிரி தான் என்னை தூக்குவான். என் சொந்தக்காரன் வந்து தூக்க மாட்டான். ஏண்டா இவன் தான் எனக்கு பக்கத்தில் இருக்கிறான். அவன் எதிரி என்று நான் தான் அவனை எதிரி என்றேன் ஒழிய அவன் எனக்கு எதிரி கிடையாது. நான் தான் என் கற்பனையில் அவன் எனக்கு எதிரி என்று கற்பனை பண்ணி வச்சிருக்கிறேன். ஆனால் நான் விழுந்த உடனே அவன் தான் என்னை தூக்கி நிறுத்துகிறான்,
ஹாஸ்பிட்டலில் கொண்டு போகிறான், காயங்களை கட்டுறான், திருப்பி கொண்டு விடுறான். உனக்கு ஏதாவது உதவி வேணுமாண்டா அவன் தான் என்ன கேட்குறான். என்ற சொந்தக்காரன் வந்து கேட்க மாட்டாங்க. காதுள்ளவன் கேட்கணும், புரிஞ்சுக்கணும். இதுகளை புரியாமல் எல்லாம் நான் அங்கே எழுத ஒரு பொண்ணு சவுனி என்று எழுதியிருக்கிறாள். எனக்கு பொண்ணு தான். அது அப்படி கிடையாது. நீ உட்காந்து யோசிக்கணும் நாடுகளை பற்றி. இப்போ எனக்கு உதவி செய்கிறது எனக்கு தப்பு கிடையாது. ஆனால் என்னுடைய இடத்தை நீ ஏன் எழுதி கேட்குறாய்? அது தப்பு தானே. உதவி என்று வந்துட்டு என் இடத்தை கேட்குறாய் இல்லை, அப்போ நீ எனக்கு தீமை செய்ய போகிறான்தான் பொருள். அதில் நீ ஆசைப்படு. கண் போட்டாய். வேதத்தில் வெறும் கண் வைத்தாயா, என் தாசனாகிய யோபு மேல் கண் வைத்தாயா, அவன் தன்மார்க்கனும் நீதிமானும் உண்மை உள்ளவனும் பரிசுத்தவானும். இன்றைக்கு யார் கேட்குறாங்க? பிசாசு. கடவுள் கேட்குறாரு, கண் வைத்தியாங்க. அப்போ இந்த பூமியில் வந்து நீ நிதானித்து பேசி பழகு. உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் சண்டை வர வேண்டிய அவசியம் கிடையாது. நேட்டோவை விட்டு போ. உக்ரைன் அவன் அடிக்க மாட்டான், அவன் போயிடும். அவன் விட்டுட்டு நீ இருந்துக்கேண்டு. ஏன் அடிக்கிறான்னு சொன்னால், டென்மார்க்கில் இப்போ இடம் கேட்குற அமெரிக்கா கேட்குறதில்ல. எதுக்கு கேட்குது? ரஷ்யாவை தாக்குறதுக்கு. அப்போ அவன் விட மாட்டான். எதிரி உனக்கு பக்கத்தில் வந்து ஒரு ஒரு என்னை போல் ஒரு பலசாலி எனக்கு பக்கத்தில் நானே விட மாட்டேன். நானே அதுக்கு வந்து சம்மதிக்க மாட்டேன். மனிதனாக பிறந்த எவனும் சம்மதிக்க மாட்டானே. ஏன் யூரோப்பை சம்மதிக்காது? யூரோப்புக்காரரை கூப்பிட்டு கேட்ட பாருங்க, இப்படி ஒரு பிரச்சனைண்டா நீ சம்மதிப்பியா? நீ சம்மதிக்க மாட்டேன். அவன் உன்னோட சண்டைக்கு வரானா? இல்லையே. நீ என்னத்தை விதைக்கிறியோ அதைத்தான் அவன் சொல்கிறான். இது செய்யாத, எனக்கு முன்னாலே நீ விட வேண்டாம். நீ அமெரிக்கனோட நிற்கிற, அவனை விட்டுட்டு வா, நான் உன்னை விடுறேன் என்றான். நியாயம்தானே? எனக்கு தெரிஞ்சதை தான் நான் சாகிறதுக்கெல்லாம் நான் பயப்படுறது கிடையாது. அதாவது நேட்டோ இருக்கிறது ரஷ்யாவுக்கு பிரச்சனை கிடையாது. நேட்டோ அமெரிக்காவோடு இருக்கிறது தான் பிரச்சனை உனக்கு. அவன் என்ன செய்கிறான்டா, எல்லா நாடுகளையும் தான் ஆளணும், தான் பணக்காரனாக தான் மட்டும் பெறணும், மற்றவன் அடிமையாக இருக்கணும் என்ற ஒரு நினைவு. இது வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. பாபிலோன் நேபுகாத் நேச்சர். உனக்கு ஐயோ, நீ அழிந்து போவாய். ஒருவனும் உன்னை அழிக்க மாட்டாங்க, கடவுளே உன்னை அழிப்பார். பாய். தேங்க்யூ. காதுள்ளவங்க கடவான பாய்.